வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தஞ்சாவூரிலிருந்து முதுநிலை பேராசிரியர் சரவணன் ஐயாவின் சொற்பொழிவு ஆழ்மனதின் அற்புத சக்தி பற்றி சிந்தனை விளக்கம் வழங்க இருக்கிறார்கள் ஐயா அவர்கள். அன்புடன் அனைவரும் ஆழ்ந்து கேட்டு பயன்பெறுவோம். மனித மனம்தான். இந்த மனிதனை தாண்டி வேற எதுவும் வரவே இல்லை. இந்த மனிதனுடைய மனம் எப்படியெல்லாம் நினைக்குது, மேலோட்டமாக சிலவற்றை நினைக்குது, ஆழ்ந்த சிலவற்றை நினைக்குது. அதனுடைய ஆற்றல்களை நம்ம தத்துவார்த்தமா பாக்குறோமோ இல்லையோ, வாழ்க்கையில நம்ம பிராக்டிக்கலா எப்படி பயன்படுத்திட்டு இருக்கோம், அதை வச்சு நம்மளால என்ன சாதிக்க முடியுது, இது வரைக்கும் என்ன சாதிச்சோம், இப்போ என்னத்தை நம்மளால சாதிக்க முடியுது அப்படிங்கிற மட்டும் கொஞ்சம் நம்ம சிந்திக்கலாம். கிடைச்சிருக்கிற காலம் ஒரு சின்னதா பாருங்க, ஒரு சாதாரணமான கதைகள் நிறைய நம்ம படிக்கிறோம். அந்த கதைகள் எல்லாம் நடந்த சம்பவங்கள் படிக்கிறோம். அதுல இருந்து நம்ம எப்படி நம்மளுடைய மனதினுடைய ஆற்றல் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். காரணமா ஒரு கதையை சொல்லிப்போம். ஆரம்ப காலத்துல எறும்பு என்ன பண்ணுது, ஒரு தவம் இருந்து இறைவன் ஒரு வரம் கேக்குது, நான் கடிச்சா சாகணும் அப்படின்னு கேக்குது. அவர் உடனே தந்தேன்னு வருவாரு. இந்த எறும்பு கேட்கிற வரம் ஒண்ணு, தான் நினைச்சது ஒண்ணு, ஆனா இறைவன் தந்தது ஒண்ணு. நான் கடிச்சா கடிப்பட்டவன் தான் எறும்பு கேட்க, கடிச்ச உடனே என்ன பண்ணுவோம், ஓங்கி கடிப்பட்டவன் அதை அடிச்ச உடனே எறும்பு செத்து போகும். ஸோ எந்த ஒரு வரம் கூட கேட்கும் பொழுது ரொம்ப சுதாரிப்பாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக. அதே மாதிரிதான் ஒருத்தன் சாவே வரக்கூடாது அப்படின்னு போய் இறைவன்டா வரம் கேட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் உடனே தந்தேன் அப்படின்ட்டாரு. ஆக பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிட்டு வர்றான். ஆனா பாத்தீங்கன்னா இவன் பேரு சாமிநாதன் பேரு, உன் பேர் என்னதான்னு கேட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா சாவை விட்டுட்டு மீனாதன் மீனாதன் சொல்றான். ஒரு சாவே வரக்கூடாதுன்னா சாய் என்கிற சொல்லை உச்சரிக்கிற திறனை இவன் இழந்து விடுகிறான். இவன் எவ்வளவு தூரம் அறிவாளியா இருந்து வரம் கேட்டாலும் இறைவன் எந்த அளவுக்கு அறிவாளியா இருந்து இவங்கிட்ட வரம் கொடுக்குறான் பாருங்க. அப்படித்தான். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அது தானா நடக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா நினைக்கிறத சரியாக நினைப்பதற்குண்டான ஆற்றலும் அறிவும் நம்ம கிட்ட இருக்கா அப்படிங்கறத பத்தி தான் நம்ம சாதாரணமா சிந்திக்கிறோம். ஆனா நம்ம மேம்போக்கா நினைச்சோமோ, ஆள் மனுஷன் நினைக்கிறோம். சில பேரை பார்த்தா பரவாயில்லன்னு நினைப்போம். ஆனா அப்படி நினைக்கும் போது அவங்க குறுக்க வந்துட்டாங்கன்னு சொல்லுவோம், கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி. ஸோ நம்ம சிந்தனையில் ஆழ்ந்து அவரை நம்ம சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த அழுத்தமான எண்ணங்கள் அவருக்குள்ளும் வேறு ஊன்றி நாமும் அவரும் சந்திக்கிற மாதிரி ஒரு திசையில் சென்று அவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இயல்பாகவே நடைபெறுகிறது. இந்த இயல்பாக நடைபெறுவதற்கு நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை, ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அப்போ எந்த ஒரு நிலையிலும் நம்ம எந்த ஒரு வேண்டுதலையும் நினைவாக செலுத்தினாலே அந்த நினைவு நடைமுறைக்கு வருகிறது. எப்போ அழுத்தமாக அதை நினைக்கும் பொழுது, நான் இப்பதான் நினைச்சேன் உடனே நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமா சொல்லுவோம். இத சாதாரணமா சொல்லுவாங்க. எந்த ஒன்றையும் நான் நினைக்கும் போது அந்த நினைவு உடனடியாக இந்த ஜீவகாந்தத்திலிருந்து பிரபஞ்ச காந்தத்துல பட்டு அங்கிருந்து பிரதிபலிக்கிறது. இதான் சொல்லுவாங்க, கையை நீட்டு இறைவா அப்படின்னு ஆகாயத்தில் வென்றாங்க, மேல்நாட்சி இருக்காங்க. ஏன்னா இறைவன் அங்கதான் இருக்காங்க. ஸோ இந்த ஜீவகாந்தம் பிரபஞ்ச காந்தத்தை நோக்கி தன்னுடைய வேட்கையை அங்க அனுப்பும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அங்க ரிஃப்ளெக்ட் ஆகி தானே ரிட்டர்ன் வருது. அந்த பக்திமார்கள் சொல்லுவாங்க, எந்த ஒன்றை நீ கேட்டாலும் இறைவன் உடனே எஸ் சரின்னு மட்டும்தான் சொல்றான். அதனால நல்லதை மட்டுமே கேட்கணும். அதனாலதான் உள்ளுவதெல்லாம் உயர்வு உள்ளல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எந்த ஒரு சிந்தனையும் உயர்வாக வைத்து நல்லதை மட்டுமே சாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்யறோம், நேர்மறை எண்ணங்களை விட்டு எதிர்மறை எண்ணங்களை ரொம்ப அதிகப்படியாக பயன்படுத்துவோம். அந்த பயன்பாட்டை குறைத்து நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொண்டால் போதுமானது அப்படின்னு சொல்லி சொல்றோம். சான்றோர் சொல்ல பாருங்க, எப்பொருளை எத்தையலை எக்குணத்தை எவ்வுயிர் ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையதாய் உடலிலும் அறிவினிலும் மாற்றம் காணும்.
இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். இயல்பாக ஊக்கப்படுகிற ஒன்று. இது இயற்கையினுடைய நியதி. எந்த ஒரு பொருளை நினைக்கிறோமோ, செயலை நினைக்கிறோமோ, குணத்தை நினைக்கிறோமோ, ஒருவருடைய உயிரை நினைக்கிறோமோ, அடிக்கடி நினைந்தால் இதுதான் போன அட்ஜெக்டிவ். சும்மா நினைக்க கிடையாது, மேலோட்டமா நினைக்கிறது கிடையாது. அடிக்கடி நினைந்தால் நினைக்க 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 என்ன செய்தது? ஆழ்மனதிற்கு பதியுது. அப்பொருளின் தன்மையதாய் உடலிலும் அறிவிலும் மாற்றம் காணும். ஆழ்மனதில் நினைக்கும் போதுதான் அதுக்கு உண்டான மாற்றம் நமக்கு கிடைக்குது. இது இயல்பாக ஊக்கப்படுத்துகிற ஒரு நியதி, இறைவனுடைய நியதி, அது இயற்கையினுடைய நியதி அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம மனசுக்குள்ள என்ன போட்டு செய்யறோம் அப்படிங்கறத நடைமுறை வாழ்க்கையில் என்ன பண்றோம் அப்படிங்கிற ஒரு உதாரணத்தை பார்த்துன்னா நமக்கு சாதாரணமா கண்டுபிடிக்கும். ஏன்னா தத்துவமாக படித்தானா நமக்கு சில புரியாது. ஆக பெரிய ஞானிகள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வெறும் நடைமுறை உதாரணங்களையும் கதைகளையும் சொல்லியிருப்பாங்க, தத்துவம் பின்னணியில இருக்கும். ஆனா நம்மளுடைய குருகுரான் வேதாத்திரி மகர்ஷி என்ன பண்ணாங்க, தத்துவத்தால் நிறைய விதிச்சுட்டு போயிருக்காங்க. அதுக்குள்ள அந்த தத்துவத்துக்கு பின்னாடி ஒளிந்திருக்கக்கூடிய வாழ்க்கை ரகசியங்கள், அன்றாட வாழ்க்கையில என்ன நடக்குதுங்கிற உதாரணங்களை நம்ம சரித்திரமாக எடுத்து பார்த்தாதான் அந்த தத்துவங்களை புரிந்து கொண்டு வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த முடியும். நமக்கு ஒரு பேராசிரியர் சொல்லுவாரு, தம்பி தத்துவத்தை படிக்கும் பொழுது அதை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தணும். வாழ்க்கையில நடைமுறையில என்ன நடந்துகிட்டு இருக்கோ அதை தத்துவத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அப்போ படிக்கிற தத்துவங்களை, வாழ்க்கை உண்மைகளை, வாழ்வியல் உண்மைகளை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துகிற நிகழ்வுகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் வாழ்க்கையும் விளங்கும், தத்துவமும் விளங்கும். அப்போ வாழ்க்கையையும் தத்துவத்தையும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நம்ம படிக்கிற அத்தனை தத்துவங்களும் இருக்கக்கூடிய உண்மைகளை, அந்த இயற்கை நெறிமுறைகளை, வாழ்வியல் நெறிமுறைகளை இப்பொழுது நம்ம வாழ்க்கையில எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம் என்கிற அந்த வாழ்க்கை நடைமுறைகளோடு ஒப்பீடு செய்து பார்த்தால்தான் நமக்குள்ளாக ஆய்வு செய்து அவற்றை திருத்திக் கொள்ளுகிற, உயர்த்திக் கொள்ளுகிற ஒரு மனப்பான்மை வளரும். அவருக்கு சிதம்பரம் போய் பஸ் ஸ்டாண்ட்ல ஏறி பஸ்ல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு அவருக்கு என்ன பண்ற, சேம்பத்துக்கு ஒரு டிக்கெட் கொடுக்கணும். ஸோ இங்க இருந்து கிளம்பி சிதம்பரம் போயிட்டேன். ஆனா சிதம்பரம் 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 சிதம்பரம்னு மைண்ட்ல ரெக்கார்ட் ஆகி சிதம்பரத்திலே உட்காந்துட்டு சிதம்பரத்துக்கே டிக்கெட் கேட்கும். அப்போ ஏதோ ஒரு நிலையில நமக்கு ஆழ் மனத்துக்குள்ள பதிஞ்ச உடனே அனிச்சையாக அது தானா வருது. நாம இச்சைப்பட்டு கேட்கல, அனிச்சையாக தானாவே வருது. ஒரு வாகனம் ஏற்கிறோம் பாருங்க, வண்டி வாங்கின உடனே என்ன செய்வோம், நம்ம ஓட்டுறதுக்கு பழகிக்குவோம். அப்போ ஃபர்ஸ்ட் கீரு, செகண்ட் கீரு, தேர்ட் கீரு போட்டு பிரேக்கு கிளச்சாமக்கிறதுக்கும், ஸோ எயிட்டாப்புல பார்க்கறதுக்கு ஹார்ன் எல்லாத்துக்கும் பழகிட்டே இருக்கும். இதுவும் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் வச்சு வச்சுங்களேன், சர்வசாதாரணமாக பக்கத்துல பேசிக்கிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு ரொட்டீனா வண்டி போயிட்டே இருக்கு. ஸோ நம்ம ஆழ் மனதுக்குள்ள பதிஞ்சிச்சுன்னா அதுவே மூளை செல்களுக்கு உண்டான அளவுக்கு அங்கிருந்து என்ன செய்யுது, அதுக்கு உண்டான ஊக்கத்தை தானா கொடுத்து அதை என்ன பண்ணுது, ஆக்டிவேட் பண்ணுது. அந்த மூளையை இயக்குகிற திறனை அந்த ஆழ் மனமே பெற்று விடுகிறது. நம்ம கிட்ட சப்போர்ட்டை மட்டும் வாங்கிடுச்சு, அது தானா இயக்கி கொண்டிருக்கிறது. அந்த மூளை செல்கள் தானா புலன்களுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கு, உடல் உறுப்புகளுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கு, ருட்டீனா எல்லாமே நடந்துகிட்டே இருக்கு. தானா பதிவு போட்டு பாருங்க. இப்போ சின்ன மாணவர் பருவத்தை நமக்கு இதெல்லாம் படிக்கிருக்காங்க. ஸோ இம்போசிஷன் எழுதாது, இல்லை ஒரு பாடத்தை 9 முறை படிக்கிறது, ஒரு பாடத்தை 9 முறை படிப்பது, திரும்பி அதை எழுதி பார்க்கறது தேர்வுக்கு முன்னாடி. அப்படி படித்து 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 எழுதி எழுதி இந்த மனசுக்குள்ள பதிய வச்சு அதனால கேட்டாங்க. ஏற்கனவே அந்த காலத்துல கேட்டாங்க 6 6 36, ஸோ 12 12 144 இந்த வாய்ப்பாடு தெரியுது. இப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. எல்லாமே கால்குலேட், எல்லாமே டிஜிட்டல் அப்படின்னு வந்தவொடனே எல்லாம் கம்ப்யூட்டர்ஸ் ஆகி இதெல்லாம் படித்து உள்ளுக்குள்ள ரெக்கார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் எதை வேணாலும் தொட்டா பிகர் வாங்கக்கூடிய அளவுக்கு வந்துடுச்சு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நமக்கு அளவுக்கு ஒரு இது கூட ஒரு படிச்சிருப்போம். இது நடந்த சம்பவமா சரித்திரமா அல்லது சும்மா கதையான்னு தெரியாது. கப்பல் ஒண்ணு போயிட்டே இருந்தது. அந்த கப்பல் திடீர்னு பாத்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆகி மூழ்கிடுச்சு. அதுல இருந்து தப்பிச்ச ஒருத்தன் பக்கத்துல இருந்த தீவுல போய் உட்காந்துக்கிட்டான். அங்க இருந்த காய் கனியை சாப்பிட்டு பொழுது ஓடிக்கிட்டே இருக்கிறான். அது பாட்டுக்கு வார கணக்குல மாச கணக்குல ஓடிக்கிட்டே இருக்கு.
இதுதான் நம்ம வாழ்க்கை போட்டுக்கணுட்டு அங்க இருந்த மரம் பூச்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒரு புதுசா ஒண்ணு போட்டு அதிலே உட்காந்துட்டு அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு ஏதோ குக் பண்ணி வச்சுட்டு பொழுது ஓட்டிட்டு இருக்கான். அப்படியே ஒரு ஊரா போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரான். வரக்குள்ள பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா இந்த குடிசை பத்திட்டு எரியுது, பயிராயிடுச்சு. இந்த இப்படி கட்டி வச்சு இந்த குடிசையும் பத்திக்கிட்டு எரியுது அப்படின்னு ரொம்ப ஆழ்ந்த சுக்கத்துல உட்காந்துருக்கான். அப்படியே ஒரு 1 hour உட்காந்துருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா அந்த தீவை நோக்கி ஒரு கப்பல் வந்துட்டு இருக்கு. அந்த கப்பல்ல இருந்து ஒரு சின்ன போட்டை இறக்கி விட்டு அதுல இருந்து 2 பேரும் வந்து இவங்க கூட்டு போறாங்க. எப்படி நீங்க வந்தீங்க இந்த தீவுக்கு என்ன கண்டுபிடிச்சு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இந்த நீ வந்து ஏதோ எரியூட்டி விட்டு ஒரு புகையை கிளப்பி நான் இங்க இருக்க ஒரு ஆபத்துல இருக்க எனக்கு காப்பாற்றும் அப்படின்னு நீ சமிக்ஞை கொடுத்த அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாங்க பக்கத்துல போற கப்பலை இந்த பக்கம் திருப்பி இதுக்காக போட் அனுப்பிச்சு உன்னை கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதான் அந்த ஆழ்மனத்துக்குள்ள நான் இங்க இருந்து தப்பிச்சு வெளியில போகணும் போகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதை காப்பாற்றுவதற்கு இறையாற்றலே யாராவது ஒருத்தர் தானே அனுப்புது. நம்ம மனசுக்குள்ள அந்த மாதிரி ஒரு ஆற்றலை எடுத்துற நம்ம இருக்க முடியாது. இதே மாதிரி அது மாதிரி ஒரு சார் பாத்தீங்கன்னா ஒரு ராஜா வந்து அவர் ஏதோ படுத்து தூங்கும்போது காட்டுக்குள்ள ஏதோ ஒரு பூச்சி பூந்துட்டு அது வந்து குறு குறு குறுன்னு ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ அதை கூப்பிட்டு நிறைய வைத்தியர்களை கூப்பிட்டு எல்லாம் பாக்குறாரு. ராஜ்ய வைத்தியம் பார்த்தும் கூட அவருக்கு காதுக்குள்ள இன்னும் குறுகுறுங்குது இன்னும் குறுகுறுங்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். எல்லாரும் வைத்தியம் பார்த்து ஒண்ணுமே முடியல. திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த அரண்மனைக்கு ஒரு ஞானி ஒருத்தர் வர்றார். அந்த மகான் வந்த உடனே ராஜா திரும்பி உடனே சொல்றாரு. உடனே அது காசை உடனே செக் பண்ணிட்டு சொல்றாரு, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஆனா இதுக்கு மூலிகை இங்க கிடைக்காது, நான் பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு அனுப்போம், அதுக்கு ஒரு 1 day ஆகும், நான் என்னோட சிஷியன் அனுப்பிச்சு போய் படிச்சுட்டு வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஷியனை கூப்பிட்டு நீ போயிட்டு நாளைக்கு படிச்சுட்டு நாளைக்கு தலையை வந்துடுன்னு சொல்லி சொல்றாரு. உடனே அவன் இங்கேருந்து ஒரு பச்சிலை கொண்டு வந்து உடனே கொடுக்குறாங்க. ராஜா கிட்ட உடனே சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு அபூர்வமான பச்சிலை உலகத்திலே கிடையாது, எப்படிப்பட்ட பூச்சாக இருந்தாலும் இதை புழிஞ்ச உடனே ஆனா அந்த பூச்சி வெளியில உடனே ஒன்று உங்க கால் இப்பவே ஃப்ரீயாயிட்டு பாருங்க 2 செகண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூலிகையை புழிஞ்சு அப்படி அதை ஊற்றிட்டு அவனுடைய காலில இருந்து கவுக்குறாரு. தலையை சாச்சி கவுத்த உடனே பாத்தீங்கன்னா அது பூச்சி தப்புன்னு வந்து உழுது. உடனே எடுத்து காமிக்கிறாரு ராஜா கிட்ட, இந்த பாருங்க பூச்சி இருக்கு அப்படின்னு சொல்லி. உடனே ராஜாவுக்கு அதிர்ஷ்டம் தாங்கல, ரொம்ப ஆச்சரியமா போச்சு, எப்படி எடுத்தீங்க அப்படின்னு. மிக ஒரு அற்புதமான மூலிகை இது, அதெல்லாம் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா அதுக்கப்புறம் பார்க்கறாரு காதுல குறைச்சல நின்று போச்சு. பூச்சி எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய அவரை கௌரவப்படுத்தி ஞானி அனுப்பிச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சிஷ்யன் கேட்டான், ஒண்ணுமே இல்லாம பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய பரிசுக்கு ஒரு சொல்லி புரிஞ்சுட்டு ஏன் குருவை இது மாதிரி சொன்னீங்க அப்படின்னு. ஒண்ணுமில்ல, இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட். அவங்க ஆழ்மானத்துக்குள்ள இந்த பூச்சி உள்ள இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா காதுக்குள்ள ஒண்ணும் கிடையாது. அதனால ஏற்கனவே இறந்து கிடந்த ஒரு பூச்சி அவன் கையில வச்சுக்கிட்டு அந்த மூலிகையை புழிஞ்சு திரும்பி அவனுடைய காதுல இந்த பூச்சி வந்த மாதிரி காமிச்சிருக்கான். ராஜாவோட கண்ணுக்கு நேரம் அந்த பூச்சியை காமிச்சதுனால உள்ள இருக்கிற பூச்சி வெளியில வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஆழ் மனதில் விதைக்கப்பட்ட அந்த விளையாடுச்சுன்னா ராஜா ரைட் ஆயிட்டாரு. ஸோ அந்த ஆழ்மனம் என்பது நல்லது கெட்டது எல்லாத்தையும் பதிய வச்சுக்கிட்டே இருக்கு. அந்த ஆழ்மனத்தினுடைய கற்றாடு வந்து நல்ல விஷயத்தையும் கொடுக்கும் கெட்ட விஷயத்தையும் கொடுக்கும். அதை நம்ம எப்படி பயன்படுத்தி கொடுக்குறோமோ அது மாதிரின்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து கல்லூரியில படிச்சுட்டு இருக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு மரம் ஏறி அந்த கிளையை கழிச்சுட்டு இருக்கும்போது அந்த அருவாளுக்கு வந்து கையில அந்த இதுல வந்து அப்படியே சதையை சீவி ரத்தம் ஒட்டிடுங்க. அப்படியே ஒரு கட்டு போட்டுட்டு நேரம் சைக்கிள் எடுத்துக்கிட்டு அப்போ டாக்டருக்கு போனோம், டவுனுக்கு போனோம், கிராமத்துல போனா ஒரு டாக்டர் உள்ள உட்காந்துருக்கிறாரு. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி ஒண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப வயசான உள்ள போய் டாக்டர் அப்படின்னு ஒரே சவுண்டு. என்ன பாத்தீங்கன்னா அது எனக்கு வெச்ச பூச்சி கடிச்சிருச்சு ஆறுன்னு ஒரே ரகல் எடுத்து உடனே டாக்டர் என்ன பண்ணாரு, உடனே பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்தாரு, டக்குன்னு ஒரே ஒரு மருந்து இந்த கிழிச்சில வெஜி கையில கொடுத்தாரு. அந்த அம்மா ஒரே ரகலை அடிச்சிருச்சு. என்ன நீங்க விஷப்பூச்சி கடிச்சிருச்சீங்கன்னா மாத்திரை எழுதி கொடுக்குறீங்க, எனக்கு உடனே ஒரு இன்ஜெக்ஷன் போடுங்க, ஊசி போடுங்க அப்படிங்கிற உடனே சிஸ்டர் அப்படின்னாரு. உடனே அந்த அம்மா வந்தாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அவ்வளவுதான். அந்த பாட்டி ரொம்ப நிம்மதியா கிளம்பி வெளியே போயிடுச்சு.
அடுத்த ரவுண்ட்ல நான் உள்ள வந்தேன். என்னுடைய டேர்ம் டாக்டர், நீங்க டாக்டரா இல்ல அந்த கிழவி டாக்டரா? நீங்க பார்த்துட்டு மாத்திரை எழுதி கொடுக்குறீங்க, அந்த கிழவி என்னடான்னா ஒரு இன்ஜெக்ஷனை போடுறது, நீங்க பாட்டு இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்புறீங்க, என்ன டாக்டர் அப்படின்னு சொன்னேன். உன்னை சிஸ்டர் இன்ஜெக்ஷன் பார்த்து எடுத்துருவாங்க அப்படின்னாரு. பார்த்தா அது ஒரு டிஸ்டில்டு வாட்டர். ஏன்னா சொல்றாரு, இது விஷப்பூச்சி கடிச்சிருச்சு, அதனால இந்த விஷப்பூச்சி கடிச்சதுனால அந்த விஷம் ஏறிடுச்சுன்னா நம்மளுக்கு மிக துன்பம், ஊசி போட்டாதான் போகும்னு அது ஆழ்மனதுல பதிஞ்சு போச்சு. எப்படிப்பட்ட வலுவான மாத்திரையை கொடுத்தா கூட அந்த பாட்டிக்கு இந்த மருந்து கேட்கவே கேட்காது. ஆனா இப்ப நான் இன்ஜெக்ஷன் போட்டேன் பாருங்க, வெறும் டிஸ்டில்டு வாட்டர், இந்த மாத்திரை குப்பையில போட்டு போனா கூட எனக்கு அது சரியா போயிடும் அப்படின்னு அந்த ஆழ்மனதுல ஒரு விதைச்சு அது நல்ல எண்ணங்களை போடுது. ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயம் தானே முடிஞ்சிட்டு அந்த பாட்டிக்கு. ஸோ எந்த அளவுக்கு ஒரு பிராக்டிக்கல் அப்ரோச் பாருங்க, சைக்கலாஜிக்கல் அப்ரோச். இந்த சைக்காலஜி அப்படிங்கிறது தான் நம்ம சொல்றாங்க ஆழ்மனதுல விளையக்கூடியது. சாந்தி கூட ஒரு சொல்லியிருக்காங்க, நெல்ல உங்களை சந்திக்கிற ஒருத்தர் நீங்க கூப்பிட்டு அவர்கிட்ட பேசி பாருங்க, நல்லதான் பேசிட்டு பாரு, சொல்லுங்க ஏன் முகம் அந்த வாட்டமா இருக்கு அப்படின்னு கேளுங்க. அவர் என்ன சொல்லுவாரு, இல்லையே அப்படிப்பாரு. நோனோ, உங்க முகம் வாட்டமா தான் இருக்கு, நீங்க ஏற்கனவே இருந்த மாதிரி இல்லை, நேற்று பார்த்தா கூட இன்னைக்கு பாக்குறேன், நீங்க ரொம்ப வாட்டமா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. அவர் இல்ல மறுத்து பேசுவார். ஆனா அவர் கிளம்பி போகல, வெளியில கேட் கிட்ட இன்னொருத்தர் நிறுத்தி அவர்கிட்ட, உங்க மாட்டம் என்ன, உங்க முகம் என்ன ரொம்ப வாட்டமா இருக்கு, என்ன கவலை உங்களுக்கு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு இந்த கேள்வி சேர்த்து கேட்க சொல்லுங்க. அப்படியே அடுத்தப்பறம் தெரு முனையில ஒருத்தர் அந்தாண்ட ஒருத்தர் ஒரு 4-5 பேரை கேட்க சொன்னீங்கன்னா உண்மையிலேயே நமக்கு ஏதோ வாட்டமா இருக்கு, உடம்புக்கு ஏதோ வந்துருச்சுன்னு வீட்டுக்கு போனா டக்குன்னு பெட்ல விழுந்துருவாரு. ஸோ அந்த ஆழ்மனத்துக்குள்ள விதைக்கப்படுகிறது ஒன்று நல்ல எண்ணங்களாகவும் தீய எண்ணங்களாகவும் இருக்கலாம். இது போல இப்படி ஒன்று பதிவு செஞ்சுட்டோம்னு சொன்னா நம்மளுக்கு நல்ல விளைவு கெட்ட விளைவு தர முடியும். அப்போ நம்ம உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளது நல்ல விதைகளை போட்டு நல்ல செடிகளை மட்டும் வளர்க்கிற மாதிரி நம்ம நல்ல விதைகளை போட்டு நல்ல எண்ணங்களை மட்டும் படுப்பதுக்கு நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பட்டுக்கோட்டையில ஒரு 1976 நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படிதான் ஒரு டாக்டர் ஒருத்தர் சந்தித்தேன், ஹோமியோ டாக்டர். அந்த ஹோமியோ டாக்டரை என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் அறிமுகப்படுத்திட்டார். அப்ப அவர் சொல்றாரு, ஏற்கனவே ஒருத்தர் பாத்தீங்கன்னா இங்க உடம்பு சரியில்லாம ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாரு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையோ. அவங்க ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. பட் அந்த ட்ரீட்மெண்ட் சரியில்லாம அவரு உடம்பு ரொம்ப மோசமான போய் இனிமே இவரை சேர்த்த முடியாது, வீட்டுக்கு அழைச்சிட்டு போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. அதுக்கு ஒரு நல்ல காரணம் பாத்தீங்கன்னா அந்த ஹோமியோ டாக்டரோட ஃப்ரெண்டு அவன் சந்தித்தவரு அவர் வீட்டுக்கு போயிருக்காரு. அந்த யாருக்கு உடல்நிலை தெரியல அவர் வீட்டுக்கு போயிருக்காரு. அவர்கிட்ட போய் அவர்கிட்ட பார்த்து பேசிட்டு இருக்கும்போது அவர் இது மாதிரி டாக்டர் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இவரு ரெக்கமெண்ட் பண்ணி என்ன பண்றாரு, இவர் அவர் ஹோமியோ டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் அங்க அட்மிஷன் போட்டு அவர்கிட்ட உட்காந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி 2 நாள் நீங்க இங்கேயே இருந்து வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹோமியோல பாத்தீங்கன்னா நம்ம சரிசரிச்சே வாங்கிடுவாங்க, ஒரு அப்படியே உட்கார வச்சு. ஸோ டோட்டலா வாங்கும்போது அவரோட ஒண்ணு ஒன்னா இந்த ஹிஸ்டரி தோண்டி வாங்கும்போது அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, இவர் அந்த குடும்பத்துல ஜாயின் ஃபேமிலி, இவர் அண்ணன், இவர் ஒய்ஃப் இறந்துட்டாங்க, தம்பி வீட்டுல இருக்காங்க. அந்த தம்பி ஒய்ஃபு இவருக்கு உணவு பரிமாறும் பொழுது இவரை தேவையில்லாம சீண்டி ஒரு வெறுப்போடு அதோடையும் போட்டு அந்த தட்டுல உணவு வைக்கும் பொழுதே இவருக்கு ரொம்ப ஒரு கௌரவக்கருத்து ஏற்படுது. அந்த மாதிரி தொடர்ந்து ஏற்பட்ட ஒரு அவமதிப்பு பார்த்தீங்கன்னா அவருடைய ஆழ் மனதில் பதிஞ்சு அவருடைய உடலையே சிதைத்து கொண்டிருக்கிறது. இதை கண்டுபிடிச்ச இந்த ஹோமியோ டாக்டர் அந்த மாதிரி ஏற்படக்கூடிய அவமதிப்புக்கு கூட ஒரு மருந்து இருக்குன்னு சொல்லி அந்த மருந்தை கொடுத்து அந்த அவமதிப்பை அவருடைய உள்ளத்திலிருந்து ஆழ் மனதிலிருந்து அகற்றிவிட்டு அவரை காப்பாற்றிட்டாரு. அப்படி காப்பாற்றினவருடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் காமிச்சாரு. 1976 நடந்த ஒண்ணு. ஸோ மனித மனதுக்குள்ள ஒரு சந்தோஷமாக இருந்தாலும், கோபமாக இருந்தாலும், கவலையாக இருந்தாலும், விருப்பமாக இருந்தாலும், வெறுப்பாக இருந்தாலும்
எதிர்கால திட்டங்களாக இருந்தாலும், கடந்து போன இப்படின்னா நெஞ்சு போய் வாழ்க்கை இப்படி போயிடுச்சுன்னு நினைச்சு துன்பத்தை நினைச்சாலும் எல்லாமே அந்த ஆழ் மனதில் பதியும் பொழுது அதற்குண்டான விளைவுகளை இன்பமாகவோ துன்பமாகவோ நல்லதாகவோ கெடுதலாகவோ தானாகவே காட்டிக் கொண்டு இருக்கிறது. இப்ப அன்றாட நிகழ்ச்சியில நம்ம நிறைய பாக்குறோம். இப்போ ஒரு சாதாரண வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.